எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி கொண்டாடினோம், நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு வெப்சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி வந்துருந்துச்சு, அதெல்லாம் ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி தான் வந்து கோட் மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எப்பயுமே நாங்கள் டின்னர் வந்து ஒரு 6:30க்கு முடிச்சிருவோம். ஸோ என் பையனுக்கு வந்து தேட்டரில் பசிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாஸ்தா செஞ்சு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் போல வந்து பாப்கார்ன் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பேக்குள்ள போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஈவினிங் 6 o'clock ஷோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நான் வந்து கோட் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்களா, அந்த இன்டர்வியூஸ்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம தான் நான் போய் உட்காந்துருந்தேன். நாங்கள் வந்து லாஸ்ட் சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். பார்த்தா எங்களோட சீட் வந்து ப்ரொஜெக்டர் கீழே கரெக்டாக இருந்துச்சு. எப்பயுமே மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆட்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 ஆட்ஸ்க்கு மேலேயே போட்டுட்டாங்க. ஸோ ஒதுக்காதீங்கடா எங்களை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6:20 கிட்ட தான் வந்து மூவியை ஆரம்பிச்சாங்க. போட்ட உடனே பயங்கர ஹாப்பி நாங்க எல்லாருமே. படத்துல வந்து ஒரு சில இடத்துலலாம் நம்மளே கெஸ் பண்ணி ஓகே அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம்ல, அதே தான் நடந்துச்சு. இன்ட்ரோல விஜயகாந்த் சார் வந்தது, இன்டர்வல் சீன், அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கிளைமேக்ஸ், இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது என்னடா பாட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா மூவில பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மட்ட சாங் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா அதோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி அந்த ஸ்பார்க் சாங் இருக்குல்ல, அதோட பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓவராலா பார்க்கும்போது படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். இது வந்து ஆர்கான்சா ஃபேப்ரிக்கில் நானாக வந்து ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த டாப் போட போகிறேன். என் பையன் வந்து இந்த குர்த்தா போட போகிறான். இது வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது வாங்கினது. அதுக்கு மேட்ச் ஆன பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்மல் வந்து நான் போட போகிறேன். போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நான் வந்து இப்போது இந்த கொலக்கட்டை, பிள்ளையாருக்கு பிடிச்ச கொலக்கட்டை, உள்ளே பூரணம் வச்சு பண்ணுவாங்கள்ல, அது பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பால் கொலக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். என்ன தரும், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அம்மா? கொலக்கட்டை பிடிக்குமா உனக்கு? யாருக்கு கொலக்கட்டை பிடிக்கும்? உன்னைய மாதிரியே உன்னைய மாதிரியே யாருக்கு கொலக்கட்டை பிடிக்கும்? ஒரு சாமிக்கு பிடிக்கும். இன்னைக்கு என்ன பிள்ளையார் சதுர்த்தி, அதனாலதான் இது பண்றோம். நம்ம 2 பேர் பண்ணுவோமா? இது வந்து உனக்கு குட்டி பீஸ், உனக்கு ஓகே. இது வந்து எனக்கு ஓகே. என்ன பண்ணணும்னா இவ்வளோ குட்டியா எடுத்துட்டு இப்படி ரவுண்டா சர்க்கிள் மாதிரி பண்ணு. ரவுண்டா வந்துருச்சா? ரவுண்டா இருக்கு, சூப்பரா அழகா இருக்குடா. பிள்ளையாருக்கு பிடிச்ச பூர்ண கொலக்கட்டை பண்ணியாச்சு. என் பையனுக்கு பிடிச்ச பால் கொலக்கட்டை தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நான் கருப்பட்டி எல்லாம் கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுவேன். என் பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பயும் வந்து கொலக்கட்டைக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் மாவு பிசையணும். அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். மாவு வந்து பிசையும் போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி பிசையணும். அதே மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சோன்னா கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒன் மோர். அதை முடிடா, முடிச்சு தரேன்டா. சரிடா, நான் முடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், நீ அடுத்து வேற கேட்டுட்டு இருக்க. கேவா? A few moments later. சரி ஓகே, ஒன்று பண்ணு, நீ இதை பண்ணிட்டு அம்மா போய் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சரி, எனக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணிட்டு இருந்தேன், இதுல வச்சிரு ஓகேவா? நான் ஏற்கனவே வந்து தண்ணியை கொதிக்க வச்சிருந்தேன். அதுல வந்து இப்ப நம்ம உருட்டணும்ல, அந்த கொலக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொலக்கட்டையை போட்டோம்னா கொலக்கட்டையெல்லாம் கரைஞ்சு போயிடும். தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ண வாடான்னு கெஞ்சி கூப்பிட்டா கூட வரமாட்டானுங்க. ஆனா நம்ம எப்ப வரவே வராதுன்னு சொல்றோமோ அப்பதான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு நிப்பானுங்க. இப்பயும் அதே சுச்சுவேஷன் தான் எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இதுவா பார்த்து மாதிரி போடணும், சரியா? இதை வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதுக்குள்ள நம்ம போய் உளுந்த வடைக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து மிக்சியில தான் இன்னைக்கு வந்து உளுந்த வடைக்கு மாவு அரைச்சிட்டு இருக்கேன். மிக்சியில வந்து உளுந்து போட்டு அரைக்கும் போது சூடாயிரும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 4-5 ஐஸ் கியூப் வந்து சேர்த்து தான் அரைப்பேன். இப்படி பண்ணும்போது மிக்சியும் வந்து ஹீட் ஆகாது, உளுந்த வடையும் சூப்பரா வரும். நான் வந்து சக்கரை பொங்கல் முன்னாடியே வச்சுட்டேன். இந்த சைடு வந்து கொலக்கட்டை வந்து வெந்துட்டு இருக்கு. உளுந்த வடைக்கு மாவு வந்து நல்லா சூப்பரா ஃப்ளஃபியாவும் வந்திருக்கு. பூர்ண கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் கொலக்கட்டைக்கு கொலக்கட்டை வெந்துருச்சா இல்லையான்னு இந்த மாவை எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிடலாமா? கையை வச்சு நம்ம லேசாக அழுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையானு. இப்படி நசுக்கி பார்க்கும்போது கையில் ஓட்டாமல் வந்துச்சுன்னா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து கொலக்கட்டையில் வந்து தண்ணி வடிக்க தேவையில்ல, ஆனால் நான் வந்து வடிச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் கருப்பட்டி வந்து நல்லா தண்ணியாக தான் காய்ச்சி வச்சிருக்கேன். ஸோ அதனால இதில் ஊற்றும் போது இன்னும் தண்ணி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் இருந்து தண்ணியை மட்டும் வடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கருப்பட்டி ஊற்றி
கொஞ்சம் போல் ஏலக்காவும் சுக்கும் போட்டோம்னா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். சரிங்களா? சொன்ன நான் தண்ணியாக தான் காய்ச்சி வச்சுருக்கேன், அதனால தான். நம்ம கருப்பட்டி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த கருப்பட்டியோட ஜூஸில் வந்து கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கும். அதே மாதிரி கருப்பட்டி பாலும் வந்து கொஞ்சம் திக்காகும். அப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏலக்காய் நான் இவ்வளோ தான் போடுறேன். இது வந்து சுக்கு பொடி. நான் வந்து ட்ரையாக சுக்கு இருக்கும்ல, அதை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் போடுறேன் சுக்கு. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சைடில் வடை போட்டுடலாம். ஏற்கனவே வந்து நான் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டேன். இது போட்டுடலாம். வடை, உளுந்த வடை. பால் கொழுக்கட்டை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இன்னும் உளுந்த வடை மட்டும்தான் போடுறது பாக்கி இருக்குது. அதை போட்டுட்டு நம்ம வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். கடைசி அந்த இடத்துக்காக போட்ட வடை வந்து ஷேப் இல்லை. மற்றது எல்லாமே ஷேப் இல்லை, பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஷேப் இல்லை. வந்து சாமிக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக இந்த பவுலில் ஊற்றிடுவோம். இந்த பவுல் வந்து நான் டாலர் ட்ரீல வாங்கினேன். $1.25 தான். எல்லாத்துக்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த தடவை போனால் இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து பாலில் வந்து மைக்ரோவேவில் கொதிக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி சுட வச்சுக்கலாம், சூப் வச்சா இதிலே சுட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து பால் கொழுக்கட்டை வச்சுருக்கேன். வந்து பொங்கல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுண்டல். இது வந்து கடலைப்பருப்பு இருக்குல்ல, அந்த சுண்டல். இது வந்து கொஞ்சம் ஓவராக வெந்துருச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுப்போம். அப்புறம் புளியோதரை வச்சிருக்கேன். இது வந்து பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வடை, அப்புறம் வந்து கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, கொஞ்சம் போல பொரி. இப்போ சாமி கும்பிட்டுலாம். எப்பயும் சாமி கும்பிடும்போது இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக நான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து நின்றுட்டு இருந்தான் என் பையன். நிஷாந்த்மா, சாமி பாட்டு பாடுறியா? சரி பாடு. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகைன விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த பாட்டோட மீனிங் வந்து நிறைய பேருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். என் பையனுக்கு தெரிஞ்ச ஒரே விநாயகர் பாட்டு இப்போதைக்கு இதுதான். ஸோ அதனால அவன் இந்த பாட்டு பாடினான். இந்த பாட்டோட மீனிங் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகரோட டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும். அவரோட வாகனம் வந்து ஏலி, அதுக்கப்புறம் அவர் கையில வந்து கொழுக்கட்டை இருக்கும். அவரோட காதுகள் வந்து விசிறி போல பெருசா இருக்கும். அப்புறம் அவரோட தோல்ல வந்து ஒரு பெரிய கயிறு அணிஞ்சிருப்பாரு. பாக்குறதுக்கு வாமனன் மாதிரி குட்டியாகவும் மகேஸ்வரர் சிவனோட புத்திரனாகவும் இருக்கிற பக்தர்களுடைய தடையை நீக்கும் விநாயக பெருமானே உன் பாதங்களை வணங்குகிறேன் அப்படிங்கறத இதோட மீனிங். நீங்க எப்படி விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சு சாப்பிடுமா? The next day. இப்போ வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் பிக் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்ல இருந்து நான் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணதே கிடையாது. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாங்க பேக்கேஜ் போய் பிக் பண்ணிட்டு உள்ள என்னென்ன வந்திருக்கு, அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து 2 விதமான லாக்கர்ஸ் இருக்கு. ஒரு லாக்கர் வந்து நார்மலாக நம்மளுக்கு கீ கொடுப்பாங்க, அந்த மாதிரி லாக்கர்ஸ். இன்னொன்று வந்து ஹப் லாக்கர் மாதிரி இருக்கும். நம்மளோட பேக்கேஜ் வந்து ஹப் லாக்கர் தான் வச்சிருக்காங்க. வாங்க போய் எடுக்கலாம். நம்மளோட பேக்கேஜ் வந்து இந்த லக்ஸர் ஒன் லாக்கரில் தான் வச்சுருக்காங்க. இதில் எப்படின்னா பிகின் பிக்கப் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடை நம்ம என்டர் பண்ணோம்னா உள்ளே போயிடும். இது வந்து 1 டைம் பாஸ்வேர்ட் மாதிரி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் போட்டோன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து 35 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இதுதான் 35. இதில் வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு. நம்ம வீட்டில் போய் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இன்னொரு லாக்கர் சொன்னேன்ல, அதுதான் இது. இதில் எப்படின்னா நம்மளுக்கு யூஎஸ்பிஎஸ்லேருந்து வர மெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து கூப்பன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த இதில் வைப்பாங்க. நம்ம வந்து கீ வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை
நான் வந்து மொத்தமாக 8 ஐட்டம் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 நாள்லேயே வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து 10-15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு 3-4 நாள்லேயே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் கூட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக காம்பேக்டாகவே அனுப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷூஸ். இந்த ஷூஸ் வந்து நான் என் ஹஸ்பண்ட்காக ஆர்டர் பண்ணேன். இது வந்து $14 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது $14, ஆனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட ரேட்டும் மாறுச்சு. இவங்களோட சைஸுக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து $15 ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ். ஷூஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நடக்கும்போது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டோட ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5. இப்போ வந்து ஒரு சைஸ் அதிகமாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 9 எடுத்தால் இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்தது இது என்னென்னா வந்து வால் ஸ்டிக்கர்ஸ். வாலில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் அமேசான்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் குறைஞ்சது $5, $10 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்து உங்களுக்கு வாலில் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இது வந்து $2.7 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் தான். இதில் வந்து இந்த குட்டியாக தெரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி டேண்டலியன்ஸ் இந்த இது இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து 2.2 அந்த மாதிரி அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து நான் வாலில் ஸ்டிக் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 3 பீஸ் மிரர் செட் வந்து $7 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்லிங்டனில் எடுத்திருந்தேன். இந்த ஏரியாவில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியா வந்து எம்டியாக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேட்டர்ன் மாதிரி வச்சு அந்த 3 மிரரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கீழே இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து நான் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். எப்படி வரும்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணலாம். இந்த மிரர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி புஷ்பின்ஸ் இருக்குல்ல, இந்த புஷ்பின்ஸ் வச்சு தான் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து புஷ்பின்ஸில் மாட்டுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் மாட்டினதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து சும்மா ஸ்ட்ரைட்டாக ஒட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இது கீழே வந்து நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து ஒட்டலாம். நான் வந்து 2 ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதில் இருந்து இந்த டேண்டலியை நீங்கள் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இதை தான் வந்து நான் இந்த ஏரியாவில் ஒட்ட போகிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சிங்கிள் பீஸாக இல்லை, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பீஸஸாக வச்சுருக்காங்க. இப்போ 1-5 அதான் வந்து இந்த பேப்பரில் இருக்கா. ஸோ வந்து இதை பார்த்து நம்ம வந்து நம்பர்ஸ் படி ஓட்டினோன்னா இதே பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸ்டிக்கர் வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நான் 2-3 தடவை தப்பாக ஓட்டிட்டேன்னு சொல்லிட்டு பீல் பண்ணிவிட்டு ரீஸ்டிக் பண்ணேன். நல்லாவே ஒட்டுச்சு, பிரிஞ்சு வரல. இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா அந்த இதோட சேர்த்து இப்படி தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் தீம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில் எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த நம்பர்ஸ் போட்டிருந்தாங்களா, அந்த நம்பர்ஸும் இல்லை, நம்மளாம் வந்து ஏதோ டிசைன் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த பேர்ட் ஸ்டிக்கரை இந்த என்ட்ரி ஆனோடனே இந்த இடத்துல வந்து நாங்கள் சும்மா ஒரு ஹூக் மட்டும், வால் ஹேங்கர் மட்டும், இதுவும் வந்து நானாக பெயிண்ட் பண்ணது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய வாலில் சும்மா ஒரு இடத்துல மட்டும் அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக வந்து தப்பாக ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ரீஸ்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வந்து லைட்டாக ஒட்டுது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன்னா அந்த டேண்டலியனில் வந்து இந்த மாதிரி 2-3 தடவை நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு பிரித்து பார்த்தேன். இந்த மாதிரி பெயிண்ட் ஒட்டலாம், ஆனால் வந்து இதில் ஒட்டுது. இதை வந்து நான் என்ட்ரி டோர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த இடத்துல ஒட்டி பார்த்தேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருந்த மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல டிவி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டேன். இங்கேயும் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இதை நான் என்னால் ரிட்டனும் பண்ண முடியாது. இந்த அழகான பப்பீஸ் இருக்கிற பெயிண்டிங் வந்து நாங்கள் பர்லிங்டனில் தான் எடுத்தோம். இது வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பையன் அதுக்கு மேலே இதை பார்த்தோன்னே இது பக்கத்தில் போய் நின்றுட்டு எனக்கு ஃபோட்டோ ஒன்று எடுப்பா, இதை நான் வந்து லைஃப் லாங்காக வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி என் பையன் கேட்டு பார்த்ததே இல்லையா. சரி, அவனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட ஆக்சுவல் ரேட் வந்து $70. ஆனால் பர்லிங்டனில் நாங்கள் எடுக்கும்போது வந்து இது $25 அப்படின்னு போட்டிருந்தாங்க. பிக்சர் கமெண்ட் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் இதை நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று வாங்கினேன். இது வந்து $1 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் இது இருக்கிற மாதிரி இருக்கனால நம்மளுக்கு இடுப்பில் வந்து போடும்போது நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் இது என்னன்னா வந்து டாய்லெட் பவுல் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, $15-16 கிட்ட இருந்துச்சு. இது வந்து 8 பீசஸே $4.70 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குட்டியாக டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியாக டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். வெளியில் வந்து ஒரு சும்மா ஒரு பேப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குல்ல. ஒன்று வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும், ஒன்று வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காகவும் ஃப்ரேக்ரன்ஸ்க்காகவும் இது வந்து வச்சுருக்காங்க. இந்த டாய்லெட் டேங்க் வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா வாட்டரையும் ஃப்ளஷ் பண்ணிடணும். ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டைக்கு பக்கத்தில் வந்து போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நம்ம சைடில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இதை வந்து சோக் பண்ண விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளஷ் பண்ணோன்னா டாய்லெட்டில் வந்து நல்லா க்ளீன் ஆகும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து நம்ம டாய்லெட் பவுல் கிளீனர் போட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா, ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சோப்போட டிஸ்பென்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு 1 மந்த் கிட்ட அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்லேயும் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே நாளில் வந்து இந்த டேப்லெட் தீர்ந்து போச்சு. க்ளீன் பண்ணுற வயசு வந்து நல்லா தான் க்ளீன் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த வாடை வரவே இல்லை. இப்போ புரியுது ஏன் 8 டேப்லெட் வந்து வெறும் $4 வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை 1 2 3 4 5 5 ஐட்டம்ஸ் பார்த்துருக்கோமா. இது என்னன்னா பாம்பாம் லேஸு. இது வந்து 70 cents அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ரேட் வந்து 1.70. ஆனால் ஏதோ கூப்பன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து 70 cents அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் பாம்பாம் லேஸு. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது எப்படின்னா, நம்ம பேண்ட்ஸ் வந்து ரொம்ப லூஸாக, இடுப்பில் மட்டும் லூஸாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு வந்து பெல்ட் எல்லாம் போட பிடிக்காது. அந்த டைமில் வந்து இதை வந்து மாட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து அடுத்து ஒரு ஐட்டம் இருக்குது, அதை காமிச்சிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா ஷீன் அப்படிங்கிற வெப்சைட் தான். இது வரைக்கும் நான் இதுலேருந்து வாங்கி ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தோடு தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் ஷூலாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்கர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கர்ட் வந்து நான் வந்து ஆக்சுவல் ரேட் வந்து $9. ஆனால் வந்து நான் கூப்பன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் $2.7 தான் ஆச்சு. ஸோ இது வந்து நான் எப்படி இருக்கும்னு இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஸ்கர்ட்க்கு வந்து நான் ஒரு ஒயிட் கலர் டாப் பேர் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஸ்கர்ட் வந்து ஒரு அம்ப்ரெல்லா கட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு ஏ லைன் மாதிரி தான் வந்திருக்கு. அப்புறம் லென்த்து வந்து நான் நீ லென்த்து தான் வரும் அப்படின்னு நினச்சேன் சீரியஸாக. ஆனால் வந்திருந்தது வந்து கீழே ஆங்கிள் லென்த் வரைக்கும் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. இதை வெளியில் போட்டுட்டு போகிறது கூட நல்லா இருக்கும். இந்த வேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பின்ஸ் வந்து 4 பின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹூக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இப்போ இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பெல்ட் இல்லை. அதாவது பெல்ட் மாட்டுறதுக்கு அந்த ஹூக் இல்லை. சப்போஸ் வந்து அந்த ஹூக்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து பெல்ட் போடும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இந்த பேண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா இது வந்துடும். இந்த கேப் இருக்கணும், அப்போனா தான் வந்து ஈஸியாக கழட்ட முடியும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஹூக்கு வந்து இப்படி மாட்டணும். ஃபஸ்ட்டு ஹூக்குள்ளே இதை உள்ளே விட்டு இப்படி மாட்டிட்டு இந்த பின் வழியாக இப்படி உள்ளே விட்டோம்னா இந்த சைடு வந்துடும். பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த பின் இருக்கும். இந்த பின்னை வந்து இப்படி மாட்டணும் நம்ம. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பின்னும் நம்ம வந்து இந்த சைடு மாட்டணும். வந்து இந்த சைடு இப்படி நம்ம மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹூக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம இப்படி மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் வச்சா தான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா நம்ம இப்படி மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இப்போ வந்து ஒரு ஹூக்கு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி மாறிடுச்சா. இப்போ நம்ம போடும்போது போட்டுட்டு இந்த ஹூக்கில் வந்து நம்ம கரெக்டாக இந்த இதை மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு போர்ஷன் வந்து இதாகுது. ஸோ இப்படி வந்து வேஸ்ட் வந்து அழகாக அட்ஜஸ்ட் ஆயிரும். பெல்ட்ஸ் வைக்க முடியாத பேண்ட்ஸுக்கெலாம் இது ஒரு ஈஸி ஃபிக்ஸாக இருக்கும். இதை வந்து நான் 37 cents சொல்லி வாங்கினேன். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து சப்போஸ் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின் அந்த மாதிரிலாம் குத்தினோன்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இது நம்மளுக்கு வேண்டாம், இல்லை இதை வேறு எதுலையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு இழுத்தோன்னா வந்து வந்துடும். இந்த இடத்துலையும் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்காது. திருப்பியும் நம்ம வந்து இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேறு பேண்ட்டில் கூட. இதே மாதிரி புதுசாக வேறு ஏதாச்சும் வெப்சைட்லேருந்து ட்ரை பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.